ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் 2ல யூனிட் 2ல ரீடிங் போயட்ரி அப்படிங்கிற சாப்டர்ல பார்க்க போறோம். இந்த சாப்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம்னு இருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்மள எத்தனை பேருக்கு ஒரு போயமை புக்ல ரீட் பண்ண உடனே அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது? செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, அந்த போயம் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட மீனிங்கை டிக்ஷனரி ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது? அந்த ரெண்டு கொஸ்டினை வந்து கொஞ்சம் மைண்ட்ல கேட்டுக்குங்க. அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் ஆகல அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு முத நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நீங்க டாபிக் உள்ள போகலாம். ஒரு ஸ்டோரியை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் ஒரு போயமை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து இருக்குது. ரீடிங் போயட்ரி இஸ் சர்டன்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் ரீடிங் எ சிம்பிள் ஸ்டோரி. ஒரு சிம்பிள் ஸ்டோரிய, ஒரு கதைய நீங்க ரீட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அதுல சப்ஜெக்ட் அண்ட் வெர்புங்கிறது ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கரெக்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ வெர்போட மீனிங்கை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா சப்ஜெக்டை வச்சு நீங்க அந்த சென்டென்ஸோட மீனிங்கையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா போயம் ரீட் பண்ணும்போது அப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அதுல சப்ஜெக்டும் இருக்காது, வெர்பும் இருக்காது. அதோடைய மீனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸா இருக்கும். நீங்க ஒரு மேலோட்டமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீனிங் தரும், ஒரு டீப்பா நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு மீனிங் தரும். ஸோ அந்த மாதிரி போயமை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, எப்படி அதை ரீட் பண்றதுங்கிறது தான் இந்த கிளாஸ் முழுக்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா வாட் மேக்ஸ் போயட்ரி. ஒரு போயட்ரிய எது உருவாக்கும், ஒரு போயட்ரிங்கிற உருவகத்தை எது கொடுக்கும் பாத்தீங்க அப்படின்னா லிங்குவிஸ்டிக் டிவைசஸ் தான் வந்து ஒரு போயட்ரிய உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது லிங்குவிஸ்டிக் டிவைசஸ்னா என்னென்ன பாத்தீங்கன்னா rhetorical questioning, simile, metaphor, personification. ஸோ rhetorical questioning, simile, metaphor, personification இந்த 4 விஷயங்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு போயம் உருவாகிறதுக்கு ஒரு லிங்குவிஸ்டிக் டிவைசஸா இருக்குது. ஸோ இந்த 4 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி தான் வந்து ஒரு போயமை நம்ம சக்சஸ்ஃபுல்லா எழுத முடியும். அந்த சக்சஸ்ஃபுல்லா ஆத்தரும் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த 4 விஷயங்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா, இது மெட்டாஃபர்னா என்ன, ரெட்டாரிக்கல் கொஸ்டினிங்னா என்ன, சிமிலினா என்ன, பெர்சனிபிகேஷனா என்ன, ஸோ இந்த மாதிரி வந்து இன்னும் சில ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸ் வந்து இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் இந்த போயம் வந்து உணர்ந்து உங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் படிக்க முடியும். Sometimes poetry can be understood at the first reading, but in many cases the reader has to read deeper and also know the meaning of words which are not obvious. ஸோ சில சமயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு போயம் எடுத்து நம்ம முதல் டைம் ரீட் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா அந்த போயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஆனா நிறைய டைம் பாத்தீங்க அப்படின்னா ரீடர் வந்து ரொம்ப டீப்பா அந்த போயமை ரீட் பண்ண மட்டும்தான் அதோடைய மீனிங், அந்த போயத்தோட மீனிங் என்ன, அது என்ன சொல்ல வர்றாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ எல்லா போயத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் டைமே ரீட் பண்ண உடனே அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாது. ஈஸியான போயம் இருக்குது, டஃப்பான போயம் இருக்குது. டஃப்பான போயமை 1க்கு 2 டைம் ரொம்ப டீப்பா நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் அதோடைய மீனிங் கண்டுபிடிக்க முடியும். ஈஸியான போயமை நார்மலா நீங்க ரீட் பண்ணாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சீமிங்லி சிம்பிள் போயம் மே நாட் பி தட் சிம்பிள். சம்டைம் பாத்தீங்க அப்படின்னா சில போயம் வந்து பாத்தீங்கன்னா லிரிக்ஸ்லாம் சின்னதா இருக்கும், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். அதை பார்த்தோன்னா ஈஸியான போயம் அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம நினைச்சிடக்கூடாது. அந்த போயம் டஃபஸ்ட் போயமா கூட இருக்கலாம். சில போயம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க டஃப்பா தெரியும், ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை ரீட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ ஒரு போயத்துடைய தோற்றத்தை வச்சு அது ஈஸியான போயமா இல்ல கஷ்டமான போயமா அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஹர்லீம்ங்கிற ஒரு போயமை எழுதின ராங்ஸ்டன் அண்ட் ஹியூசஸ்ங்கிற ஒரு ஆத்தருடைய போயம் தான் வந்து இந்த கொடுத்துருக்காங்க. இந்த போயம் வந்து அந்த போயமோட டைட்டில் பாத்தீங்க அப்படின்னா ஹர்லீம் அப்படிங்கிறது டைட்டில். அந்த போயம் ரீட் பண்ணிருப்பாங்களே, பார்க்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்குதா. ஸோ இந்த போயம் சிம்பிளா இருக்குன்னு சொல்லி நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். இதோட மீனிங் வந்து உங்களால கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி போயமா நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் படிக்கிறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து அதை பண்ணா மட்டும்தான் ஒரு போயமை நீங்க படிச்சதுக்கு அப்புறம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இத கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். இந்த டாஸ்க் 1, ஸோ டாஸ்க் வைஸா வந்து நம்ம பிரிக்கிறோம். ஸோ உங்க புக்லயும் டாஸ்க் வைஸா கொடுத்துருக்காங்க. இந்தந்த டாஸ்க்கை நீங்க பண்ணி முடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த போயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் டாஸ்க் பாத்தீங்க அப்படின்னா மேக்கிங் த ஸ்டூடெண்ட் ஃபைண்ட் மீனிங் ஆஃப் கீவேர்ட்ஸ் அண்ட் ஹெல்ப் தம் எக்ஸ்ப்ளோர் த மீனிங் தெம்செல்வ்ஸ். முதல் விஷயம், அந்த போயமை ரீட் பண்ண உடனே அதுல வந்து எந்தெந்த வேர்ட்ஸ்க்குலாம் வந்து உங்களுக்கு மீனிங் தெரியல, எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் வந்து மீனிங் தெரிஞ்சா உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கீவேர்ட்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணி எழுதி வச்சுக்கணும். அது இப்ப நம்ம கொடுத்திருக்க போயம்ல என்னென்ன வேர்டு வந்து நான் செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ரைசன் இன் த சன்,
fester, show, sting, rotten meat, crust, syrupy, sweet, socks, explode, harlem, deferred. ஸோ இந்த மாதிரி இந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து மீனிங் இப்போ மீனிங் உங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா வந்து எத்தனை பேருக்கு தெரியுங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ இது எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு போயம் கொடுத்துருவாங்க. அந்த போயம்ல அந்த கீவேர்ட்ஸ் வந்து எந்தெந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து மீனிங் தெரியலையோ அந்த கீவேர்ட்ஸை நீங்க ரைட் பண்ணணும். ரைட் பண்ணி அந்த கீவேர்ட்ஸோடைய மீனிங்கை வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அப்படியும் கேட்கலாம். இல்லை அப்படின்னா அவங்களே கீவேர்ட்ஸ் கொடுத்துடலாம். அந்த கீவேர்ட்ஸோட மீனிங் என்னங்கிறத நீ ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். ஸோ நம்ம கொடுத்துருக்க இந்த கீவேர்ட்ஸ் மீனிங் டெஃபினேஷன் வந்து கீழே கொடுத்துருக்கோம். அதோட மீனிங் என்னங்கிறத கீழே கொடுத்துருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். டாஸ்க் 1. நீங்க ஒரு போயம் ரீட் பண்ணும்போது பண்ண வேண்டிய விஷயங்கள் இதுதான். ஒரு போயம் ரீட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிட்டு எந்தெந்த கீவேர்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு மீனிங் தெரியலையோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அதை எடுத்து அதோடைய மீனிங் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு போயமை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. இப்ப ரைசன் இந்த சனுடைய மீனிங் பாத்தீங்கன்னா a dream that is deferred used in the poem Harlem by Langston Hughes. ஸோ இப்போ இந்த மீனிங் பார்க்கும்போது அந்த போயம் லிரிக்ஸ் என்ன சொல்லியிருக்குங்கிறத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா wound heading drier and drier. ஸோ wound heading drier and drier அப்படின்னா என்ன? ஒரு ஒரு புண்ணு உருவாகி இருக்குது. அந்த புண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காஞ்சு ரொம்ப போக போக பாத்தீங்கன்னா காஞ்சு போயிட்டு இருக்குது. காஞ்ச புண்ணா வந்து மாறிட்டு இருக்குது. ஷோர் அப்படின்னா மீனிங் பாத்தீங்க அப்படின்னா wound. ஸ்டிங்க் அப்படின்னா என்ன மீனிங் பாத்தீங்க அப்படின்னா பேட் ஸ்மெல். அந்த புண்ணுல இருந்து வரும்ல ஒரு ஸ்மெல், அதை தான் வந்து ஸ்டிங்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ரோட்டன் மீட் அப்படின்னா a piece of meat left to rot uses feels disgust அப்படிங்கிறது அதோட மீனிங். கிரஸ்ட்ங்கிற மீனிங் பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் அவுட்டர் லேயர். சிரப்பி ஸ்வீட் அதோட மீனிங் பாத்தீங்க அப்படின்னா வெரி பிளஸிங், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட், ஃபில்டு வித் பாசிட்டிவ் எனர்ஜி, அக்ரியபிள். சாக்ஸ் அப்படிங்கிற மீனிங் பாத்தீங்க அப்படின்னா bends down. Explode meaning burst or shatter as a result of rapid combustion, excessive internal pressure. அந்த ஹர்லீம்ங்கிற அந்த போயமோட டைட்டில் மீனிங் என்ன பாத்தீங்க அப்படின்னா நெய்பர்ஹுட் இன் அப்பர் மேன்ஹாட்டன், நியூயார்க் சிட்டி. டிஃபர்ட் அப்படிங்கிற மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா டு போஸ்ட்போன். இப்போ நம்ம போயம்ல உள்ள கீவேர்ட்ஸ் உடைய மீனிங் என்னங்கிறத பார்த்தாச்சு. இந்த மீனிங் கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஒரு போயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது டாஸ்க் 1. டாஸ்க் 2 பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். இந்த வீடியோவில் நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பா டைம் எடுத்துரும். உங்களால ரொம்ப நேரம் கவனிக்க முடியாது. இதோட நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இதோட கண்டினியூவா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக நம்ம கிளாஸ் கொடுப்போம். ஸோ அந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு போயமை நெக்ஸ்ட் டைம் இந்த 2 வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க போயம் ரீட் பண்ணும்போது உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அவருடைய மீனிங்கையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஆத்தர் என்ன சொல்ல வராங்கிற கான்செப்டையும் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டன் இருக்கும், லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. நான் இமீடியட்லி உங்களை ரெஸ்பான்ஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.